திருவண்ணாமலை அமாவாசை கிரிவலம். அமாவாசை என்பது பூமியில் நிலவு தென்படாத நாளென்றாலும் அதனுடைய ஆகர்ஷண சக்தியால் அதிகப்படியான தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற நாளாகையால் இந்த அமாவாசை கிரிவலம் சிறப்பானதாக கருதப்படுகிறது. ஜீவசமாதி அடைந்த சித்தர்களின் ஆசிர்வாதமும் குருவின் திருவருளும் இறைவனின் திருவருளும் ஒரே சமயத்தில் ஒரு சேர கிடைக்கும் நாள்தான் இந்த அமாவாசை தினமாகும். அமுதம் பெரும் பொருட்டு தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைய அதனில் எழுந்த ஆலகால விஷத்தை உட்கொண்டு இறைவனாகிய சிவபெருமான் அரைமயக்கத்தில் இருந்தபோது உலகத்து ஞானிகளும் சித்தர்களும் அமரலோகத்து தேவர்களும் இறைவனாகிய சிவபெருமானை காண்பதற்கு கைலாயத்தில் ஒன்றாக கூடிய அற்புதமான நாள் இந்த அமாவாசை தினமாகும். இந்த அமாவாசை தினத்தில் தான் பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒரு சில நிமிடங்கள் இணைந்து பிரியுமாம். அந்த சில நிமிடங்கள் புனித நிமிடங்களாக கருதப்படுகிறது. இதனை தெய்வ ரகசியம் என்று கூறுகிறார்கள். இப்படிப்பட்ட அற்புதமான அமாவாசை தினத்தன்று கிரிவலம் வரும்போது தேவர்களும் சித்தர்களும் ஞானியர்களும் என்று அனைத்து தரப்பினரது ஆசிகளும் நமக்கு மானசீகமாக கிடைப்பதால் அமாவாசை கிரிவலம் மிக சிறப்பானது என்று கூறப்படுகிறது. எந்தெந்த மலைகளில் எல்லாம் சிவலிங்கம் இருக்கிறதோ அங்கெல்லாம் அமாவாசை தினத்தன்று சிறப்பு பூஜை செய்தால் ஆயுள் விருத்தியும் ஐஸ்வர்ய விருத்தியும் ஏற்படையுமாம்.